மத்திய அரசின் தலையீட்டால் சாகித்ய அகாடமி இலக்கிய விருது முடக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் பேசிய அவர், கலைத்துறையில் அரசியல் தலையீடு இருப்பதை ஏற்க முடியாது என்று, அது ஆபத்தானது என்று தனது கண்டனத்தை தெரிவித்தார். அனைத்து மாநில மொழிகளிலும் தலைசிறந்த இலக்கிய படைப்புகளை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தேசிய அளவில் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் விருதுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புத்தக வாசிப்பு மூலம் தமிழ்நாட்டின் இல்லங்களில் அறிவு தீ பரவ வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் முதலீட்டுக்கு மட்டுமல்ல, அறிவை பகிர்ந்து கொள்ளவும் தமிழ்நாடுதான் சிறந்த இடம் என்று பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக கூட்டணியில் புதிதாக யார் யார் இணைவார்கள் என்பது வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் தெரியவரும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் டிடிவி சேருவாரா, தேமுதிக இணையுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தார். 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணமான கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் சென்ற விஜய் திங்கட்கிழமை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். தவேக வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே விஜய், ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் விசாரிக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நடப்பாண்டு ஆசிரியர் தேர்வுக்கான அட்டவணையை தேர்வு வாரியம் உடனே வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய அட்டவணையையும் நடப்பு ஆண்டுக்கான அட்டவணையையும் எதிர்பார்த்து லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக தேர்தல் வாக்குறுதிகளில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் இருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியானதன் எதிரொலியாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் நெல்லையில் இருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்து டிக்கெட்டின் விலை 1000 முதல் 6000 ரூபாய் என 4 மடங்கு அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்திருக்கும் பயணிகள் உடனடியாக தமிழ்நாடு அரசும் போக்குவரத்து துறையும் நடவடிக்கை எடுத்து கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விடுமுறையை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு பயண கட்டணம் 10 மடங்கு உயர்ந்து 23,459 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பயணிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் பிரதான நுழைவு கேட் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், மெட்டல் டிடெக்டர்கள், மோப்பனாய் உதவியோடு சோதனையிடுகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்முவில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு ஆங்காங்கே தீவிர வாகன தணிக்கையும் நடைபெற்று வருகிறது. இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே AK-47 ரக துப்பாக்கிகள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு நாள் கொண்டாட்டத்தை சீர்குலைக்க சதியா என்பது குறித்து பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்வார் மாவட்டத்தில் உள்ள சத்ரு பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை வெடித்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவை என சந்தேகிக்கப்படும் ட்ரோன்கள் காணப்பட்டதாகவும் இந்த வாரத்திலேயே 4வது முறையாக இதுபோன்ற நிகழ்வு நடப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு 7 மணியளவில் பாகிஸ்தான் திசையில் இருந்து வந்து ராம்கர் பகுதிக்கு உட்பட்ட கந்தரால் கிராமத்தின் மீது சில நிமிடங்கள் ட்ரோன்கள் வட்டமிட்டதாக கூறப்படுகிறது.
ரோக்தக் மற்றும் திப்ருகர் லக்னோ மார்க்கத்தில் 2 அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டது. அஸ்ஸாமில் நடைபெற்ற விழாவில் மக்களின் பயன்பாட்டிற்காக ரயில்களை கொடியசைத்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாட்டின் பாதுகாப்பிலும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு விளையாடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் சிங்கூர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வாக்கு வங்கிக்காக ஊடுருவற்காரர்களை பாதுகாக்க முயற்சிப்பதாக கூறினார். காங்கிரஸ் மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். அஸ்ஸாமின் கலியாப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் எதிர்மறை அரசியலை நாடு தொடர்ந்து நிராகரித்து வருவதாகவும், வளர்ச்சிக்கான எந்த பணிகளையும் காங்கிரஸ் செய்யவில்லை எனவும் சாடியுள்ளார். மத்திய அமைப்புகளிடமிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்திடம் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நடந்த விழாவில் பேசிய மமதா, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற மத்திய அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக சாடினார். இருந்து கொல்கத்தாவுக்கு சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் கழிவறையில் டிஷ்யூ பேப்பரில் வெடிகுண்டு இருப்பதாக எழுதி வைக்கப்பட்டிருந்ததால் விமானம் லக்னோவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தில் பயணித்த 230 பேரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் எந்த வெடிகுண்டும் கண்டெடுக்கப்படவில்லை. ஈரோடு அருகே வெள்ளோட்டில் நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக விளங்கிய காலிங்கராயர் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது. சென்னையில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வரும் செவ்வாய்க்கிழமை தாவேகாவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் மற்றும் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், பாமக தலைவர் என அன்புமணி கூறுவது நீதிமன்ற தீர்ப்பின்படி தவறாக இருப்பதாகவும், சின்னம், கொடி, பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். சிந்தையில் ஏதாவது இருந்தால்தானே சிந்தனைக்கு வெளியே வரும் என எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் அறிக்கை குறித்து அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக விமர்சனம் செய்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக எதையெல்லாம் முன்னெடுக்கிறதோ அதை பின்தொடர்ந்து வந்து 10% கூடுதலாக்குவதுதான் அதிமுகவின் பணி என கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கழிவறையில் செல்போன் வைத்து பெண் காவலர்களை வீடியோ எடுத்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முத்துப்பாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் பாதுகாப்பு பணிக்கு சென்ற இடத்தில் பெண் காவலர்களை வீடியோ எடுத்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலை பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் கண்டுகளித்தனர். அப்போது ஜல்லிக்கட்டு போட்டி பற்றி சிபிஐ அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் விளக்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர் பிடாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 800 ஜல்லிக்கட்டு காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற போட்டியை சுற்றுவட்டார மக்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் அரியூரை அடுத்த கோவிந்தரெட்டி பாளையத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் மாடு முட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் சத்வாச்சாரி காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கரன் உட்பட 27 பேர் படுகாயமடைந்தனர். மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காங்கேயம் இன காளைகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. பொள்ளாச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை மற்றும் கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற பந்தயத்தில் 500க்கும் மேற்பட்ட காளை ஜோடிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. சென்னை கிண்டி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் மின்கம்பத்தில் மோதியதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். போரூர் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணியாற்றி வந்த நிலையில் வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கினார்.
சென்னையில் சிறுமியை கிண்டல் செய்ததாக கூறி மெக்கானிக்கை தாக்கி அவரது கடையில் இருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புளியந்தோப்பைச் சேர்ந்த ஹபீஸ் ரகுமான் என்பவர் அதே பகுதியில் மெக்கானிக் கடை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவரை வெளியே செல்லும் போது கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வேலை தராத ஆத்திரத்தில் தனியார் உணவகம் முன்பு ஒருவர் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூல்கேட் என்ற உணவகத்தில் பணியாற்றி வந்த வெங்கடேசன் என்பவர் உடன் பணியாற்றிய பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததாக அவரை 5 மாதங்களுக்கு முன்பு உரிமையாளர் வேலையை விட்டு நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே காதலி இறந்த துக்கம் தாங்காமல் காதலன் வேலை செய்யும் இடத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகாட்சி பகுதியைச் சேர்ந்த சசிகலாவும் அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த காதலுக்கு ஒத்துக்கொள்ளாத சசிகலாவின் பெற்றோர் அவரை உறவினருக்கு திருமணம் முடித்து வைத்தனர். திருவள்ளூர் அருகே கூவம் ஆற்றில் அடுத்தடுத்து 50க்கும் மேற்பட்ட கற்சிலைகளை கிராம மக்கள் கண்டெடுத்தனர். பிஞ்சிவாக்கம் கிராமம் வழியாக செல்லும் கூவம் ஆற்றங்கரையோரம் ஐயப்பன், முருகன், விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களின் 50 கற்சிலைகளை கிராமத்தினர் கண்டெடுத்ததை அறிந்த வருவாய் மற்றும் காவல்துறையினர் அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வழுக்கு மரம் ஏறும் போட்டியின் போது ஏற்பட்ட தகராறை தடுக்கச் சென்ற கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பையும் கார்த்திக் ராஜா என்பவர் விலக்க முயன்ற போது ஆத்திரமடைந்த ஒரு தரப்பைச் சேர்ந்த சக்திவேல், தினேஷ்குமார் ஆகியோர் மார்பின் மீது கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்தனர். திருச்சி மாவட்டம் தேவானூர் புதூர் கிராமத்தில் விளையாட்டுப் போட்டியின் போது கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சாதி சங்க நிர்வாகியை விடுவிக்க கோரி சக நிர்வாகிகள் முசிறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தி சாதி சங்க நிர்வாகியை அனுப்பி வைத்ததால் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மலைக்குன்றில் பழங்குடியின இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த உறவினரை போலீசார் தேடி வருகின்றனர். வழுக்கம்பாறை பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த சக்திவேல் சம்பவத்தன்று அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான திருமலை உள்ளிட்ட 5 பேருடன் அங்குள்ள மலைக்குன்றில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெரிய கொல்லிவட்டம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் 800 ஆண்டுகள் பழமையான நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 5 அடி அகலமும் 8 அடி உயரமும் கொண்ட இந்த நடுக்கல் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உதகை அருகே முத்தரை பாரடா அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இரவு நேரத்தில் உணவு தேடி அலைந்த சிறுத்தையை செவிலியர் ஒருவர் தனது மொபைல் போனில் வீடியோ எடுத்திருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்த மக்கள் இரவு நேரத்தில் வெளியே வர அச்சப்படுகின்றனர். திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் ஆஸ்கர்ஸ் உலக சாதனை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 950 பரதநாட்டிய மாணவர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் ஒருங்கிணைந்து கலையுடன் காணும் பொங்கல் என்ற தலைப்பில் பாரதியார், பாரதிதாசன் பாடல்களுக்கு 20 நிமிடம் பரதமாடி அசத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்ற ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றவர்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் இருந்து சென்னை சென்ற வாகனங்கள் விபத்தில் சிக்கின. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமேதும் ஏற்படாத நிலையில் இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகாசி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த திருத்தங்கல் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியை அமைச்சர் தங்கம் தென்னரசு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். 45 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 800 மீட்டர் நீளத்தில் அமைய உள்ள இந்த மேம்பாலத்தை 15 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே களிச்சாத்தோப்பு கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் அப்பகுதி மக்கள் பல ஆண்டு காலமாக சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் இறந்த முதியவரின் சடலத்தை விளைநிலங்கள் வழியாக சுடுகாட்டுக்கு சுமந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது.
பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்தனர். கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்து கடலின் அழகை கண்டு ரசித்த பொதுமக்கள் குடும்பத்துடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு அங்கிருந்த உணவுப் பொருட்களை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்து வரும் மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையத்தில் போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் கடும் அவதிக்குள்ளாகினர். பேருந்துக்காக நீண்ட நேரம் காத்திருந்தும் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் ஆபத்தான முறையில் பேருந்துகளில் ஏறி பயணம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த சிறுமியின் கால் மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியது. இதில் எலும்பு முறிவு ஏற்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொல்கத்தாவைச் சேர்ந்த இஸ்ராபி என்பவரின் மகள் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இயற்கை அழகை ரசித்தபடியே படகு சவாரி செய்ததோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் திரளாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சன்ரைஸ் பாயிண்டில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த மக்கள் கடல் அலைகளோடு விளையாடி மகிழ்ந்தனர். பின்னர் பகவதி அம்மன் ஆலயத்திற்கு குடும்பத்துடன் சென்று தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை காரணமாக நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். பண்டைய தமிழ் நாகரிகத்தின் சிறப்புகளை தற்போதைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் வகையில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் திரளாக குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி மகிழ்ச்சி அடைந்தனர். தண்ணீர் ஓரளவு மிதமாக வருவதால் குழந்தைகளோடு நீண்ட நேரம் நீராடிய சுற்றுலா பயணிகள் படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். பொங்கல் பண்டிகை மற்றும் ஞாயிறு விடுமுறை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்துடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் இருவேறு இடங்களில் இரு தரப்பினரிடையே நடந்த மோதலை தடுக்க சென்ற காவலர்கள் 3 பேர் காயமடைந்தனர். பில்ராம்பட்டு கிராமத்தில் இரு தரப்பினரிடையே மதுபோதையில் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் விலகிச் செல்ல வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட கருமன் கூடல் பகுதியில் உள்ள கால்வாயில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கழிவுகளை விரைந்து அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அமைக்கப்பட்ட தடுப்புகள் மற்றும் இரும்பு கம்பி வேலிகளை தற்போது வரை அகற்றாமல் உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விரைந்து தடுப்புகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி மேல்மா நகர் பகுதியில் பல்வேறு போட்டிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. குறிப்பாக கண்களை கட்டிக்கொண்டு காலி வாட்டர் கேன் வைத்து முட்டையை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு புதுவிதமான போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக போராடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாகையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நுகர்பொருள் வாணிப கழகம் முன்பு முட்டி போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சங்க தேர்தல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மதுக்கடையில் மது வாங்க வருவோர் வாகனங்களை போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் நிறுத்துவதால் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பற்ற சூழலில் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர்.
மாவட்டம் வால்பாறையை அடுத்த வில்லோனி எஸ்டேட் மேல் டிவிஷன் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் புகுந்த யானைகள் நியாய விலை கடையை உடைத்து அங்கிருந்த கரும்புகளை சூறையாடி சென்றது. ரேஷன் கடையை உடைக்கும் சத்தம் கேட்டு வெளியில் வந்த மக்கள் கூச்சலிட்டு யானைகளை விரட்டினர். பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் விவசாய கிணற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் காவல்துறை உதவியோடு சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காரும் அதில் இருந்த குணாவின் சடலமும் மீட்கப்பட்டன. பண்டிகையை முன்னிட்டு சென்னை பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அமைச்சர் சாமு நாசர் பரிசுகளை வழங்கினார். 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் பாரிவாக்கம் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. மாவட்டம் சுருளிப்பட்டியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் சைக்கிளில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வழியாக திருச்செந்தூருக்கு சென்றனர். மாலை அணிந்த பக்தர்கள் 34வது ஆண்டாக சைக்கிளில் பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் 11 பேருடன் மாயமான சிறிய ரக விமானத்தின் உடைந்த பாகங்கள் தெற்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள மலை உச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விமானத்தில் சென்ற 11 பேரின் நிலை என்ன என்பது தொடர்பான எந்த தகவலும் வெளியாகவில்லை. இயேசு பிறந்த ஊரான பெத்லகேமில் ஆர்மீனியா நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கத்திய நாடுகளின் பாரம்பரிய முறைப்படி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் அந்த 3 போட்டிகளிலும் கான்வேயை ஹர்ஷித் ராணா வீழ்த்தி அசத்தி இருக்கிறார். முதல் 2 போட்டிகளில் கிளீன் போல்டாகி வெளியேறிய கான்வே கடைசி போட்டியிலும் ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து வீரர் டேரில் மிச்சல் தொடர்ச்சியாக 4 முறை 50க்கும் அதிகமான ரன்களை கடந்து சாதனை பட்டியலில் இணைந்திருக்கிறார். இந்த பட்டியலில் 5 முறை 50க்கும் அதிகமான ரன்களை எடுத்த கேன் வில்லியம்சன் 2வது இடத்திலும், கிளென் டர்னர், ஸ்டீஃபன் பிளமிங், ரோகர் போஸ், ரஸ் டெய்லர் ஆகியோர் 3வது இடத்திலும் உள்ளனர். இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் தென்கொரிய வீராங்கனை அன் சே-யங் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தி இருக்கிறார். ஏற்கனவே 2023 மற்றும் 2025 ஆண்டுகளில் சாம்பியன் ஆன நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி சாம்பியனை தக்க வைத்துக் கொண்டார். தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கடலில் குளித்த பின் வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் மனமுருகி வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசையை ஒட்டி வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட சுவாமி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். தொடர்ந்து திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் இருந்து அறம் வளர்த்த நாயகியுடன் சுவாமி புறப்பட்டு சென்ற நிலையில் திருவையாறு காவிரி ஆறு புஷ்ய மண்டப படித்துறையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றங்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டி வைகை ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். கும்பகோணம் பாலக்கரை பகுதியில் உள்ள 9 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேயர் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு 10,008 எலுமிச்சம் பழங்களை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் 1001 முறை ராமநாம ஜபமும் கூறப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனையும் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அடுத்த கிருக்காங்கோட்டையில் உள்ள ஆற்றுக்கால் விநாயகர் கோவிலில் நடைபெற்ற பால்குடம் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அவர்கள் கொண்டு வந்த பாலால் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது.
தொடர் விடுமுறையை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வெளியே கோபுரத்தின் முன்பு நின்று குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.